எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹோம் டூர் வந்து பார்ட் 1 அது வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷம். பயங்கர சப்போர்ட் பண்ணீங்க. உண்மையாவே வந்து நாங்க அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இருந்தாலுமே நல்லா போகுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போட்டுருந்தோம். அந்த வீடியோக்கு வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே நிறைய பேர் வந்து நிறைய டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. எப்படி ஹோம் லோன் வாங்குனீங்க, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், எவ்வளவு செலவாயிருக்கு, அப்புறம் லேண்ட் ஏரியா வந்து எவ்வளவு லேண்ட் ஏரியா, எவ்வளவு பில்டிங் ஏரியா, அது எவ்வளவுக்கு நீங்க வாங்குனீங்க, எப்ப வாங்குனீங்க, அந்த மாதிரி எக்கச்சக்க क्वेश्चन வந்திருந்தது. ஆமா, ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோ வந்து உண்மையாலுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பார்ட் 2 வந்துட்டு நாங்க பார்ட் 1 எடுத்துடலாம்னு தான் இருந்தோம். ஆனா அப்ப ரொம்ப டைம் ஆனதுனால கால் வலி எடுத்துக்குது. இப்ப நம்ம இது நிக்க முடியல, கால் வலிக்குது. சோ இப்போ வந்து என்னடா புதுசா ஒரு லொகேஷன் நீங்க நினைப்பீங்க. என்ன லொகேஷன் இது? வந்து ரெண்டாவது மாடி தான். ரெண்டாவது மாடியில இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ரெண்டாவது மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் மாடி. ஃபர்ஸ்ட் மாடி கீழது. ரெண்டாவது மாடி கீழங்கிறது வந்து கணக்கு சேர்த்து கிரவுண்ட் ஃப்ளோர். அதுக்கு மேல இருக்கிறது வந்து 1 2 போவோம். அப்படி. ஆமா. சரி, நீயே சொல்ல. என்ன ஒன்னாவது மாடி சொல்லலாம். ஒன்னாவது மாடி வந்து பால்கனில நிக்கிறோம். கரெக்டா நம்ம வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கும் போது பவர் கட் ஆயிருச்சு. மழை வருது. பவர் கட் ஆயிருச்சு. கரண்ட் இல்ல. அதான் ரூம்ல இருக்கானே இருட்டா இருக்கு. இப்ப பால்கனில நின்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். சோ கரண்ட் வரதுக்குள்ள சரி இந்த இன்ட்ரோ நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கோம். கடவுள்கிட்ட வேண்டிக்கும் அதுக்குள்ள கரண்ட் வரணும்னு. கரண்ட் வந்துட்டா பரவாயில்ல. மழை பெய்யறதுனால கரண்ட் டக்குன்னு மழை பெரிய மழை இல்லைங்க. சும்மா நான் தூத்ததான் தூருதே. கரண்ட் வச்சு மழை விட்டுருச்சு. வீடியோ செட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள வாங்க பாக்கலாம். சோ லாஸ்ட் ஹோம் டூர்ல வந்து எங்கம்மா விட்டோம்? இதோட விட்டோம். இந்த இடத்துல இருந்து விட்டோம். சோ இப்போ இங்க இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுவேன். இப்போ வந்து நமக்கு ஸ்டெப் படி இருக்குது. படிக்கல்ல பாருங்க ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ரூம்ல வந்து நம்ம வேலை செய்யறதுனால வேலை இருக்கிறதுனால எல்லாம் அவங்க பொருள் தான் இருக்குது. இந்த ரூமே பாருங்க எல்லாம் அடைச்சி வச்சுதான் இருக்கும். இந்த ரூம் வந்து இது ஒரு ரூமே நல்லா ஃப்ரீயா ஒரு கட்ல போட்டு தாராளமா படுக்கலாம். அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கிறோம். சோ இந்த இடத்துல வந்து இது ரூமா நாங்க பில்ட் பண்ணல. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு புத்தர் மாதிரி வச்சு இந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்க லைட் எல்லாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி கட்டி இருக்கோம். சூப்பரா இருக்கும். இங்க இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே நம்ம முழுசா முடியல. இந்த சின்ன திங்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் இங்க என்ன அப்படியே தான் இருக்குது. அதான் இந்த இடம் அப்படியே இருக்குது. கொஞ்சம் நாள் ஆனது இதெல்லாம் அவங்க எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளீன் பண்ணாதான் நம்ம வேணுங்கிற பிரியப்பட்டது மாதிரி நம்ம இடத்துல செய்யலாம். ஆமா. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டோட ஸ்டெப்ஸ் தான். நம்ம வீட்டுக்கு ரெக்கபரேஷனுக்கு வந்த நிறைய பேர் வந்து பார்த்துட்டு என்னதுன்னு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்ஸ பார்த்துதான். இதுதான். ஆமா, நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது ஃபுல்லுமே வந்து வுட்டுன்னு நீங்க நினைப்பீங்க. இது வுட்டு கிடையாது. இது எல்லாமே வந்து நார்மல் காங்கிரீட்ல வுட் டிசைன்ல இருக்கிற டைல்ஸ் தான் நாங்க லே பண்ணியிருக்கோம். சோ ஃபுல்லுமே வந்து வுட் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா எதுவுமே வுட் கிடையாது. எல்லாமே டைல்ஸ் எல்லாமே. இது இப்போ நம்ம இந்த டைல்ஸ் வந்து கேண்டிலிவர் பிரின்சிபல்ல பண்ணிருக்கோம். கேண்டிலிவர்னா வச்சுக்கோங்களேன், செவுத்துலயே வந்து பதிச்சு அப்படியே மேல எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாம இப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. செவுத்துல வந்து இப்படி நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் எல்லா ஸ்டெப்ஸுமே. சோ பார்க்க நல்லா யூனிக்கா இருக்கும். உண்மையாலுமே இந்த ஸ்டெப்ஸ் வந்து எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன். செமையா பண்ணியிருக்காங்க. நாம இந்த கைப்பிடி வந்துட்டு நான் ஆக்சுவலா வந்துட்டு எஸ்எஸ்ல தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா எஸ்எஸ் விட வுட்லயே என்ன ஸ்டெப்ஸுமே வந்து வுட் கான்செப்ட்ல இருக்கிறதுனால இது சைட்ல இருக்கிறதுமே வுட்லயே பண்ணிருங்க, அப்பதான் நல்லா இருக்கும்னாங்க. அதனால வுட்ல எனக்கு கொடுத்து சைட்ல கண்ணாடி கொடுத்துருக்கோம். இந்த கண்ணாடிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன டிசைன் நம்ம கொடுக்கணும். எதனால என்ன கொடுக்காம இருக்கோமா தெரியலையே. காசு இல்லாதனால கொடுக்காம. நான் இவ்வளவுதான் நினைச்சிருக்கேன். டிசைன்லாம் வருமா? இதுக்கெல்லாம் பாலிஷ் பண்ணி வார்னிஷ் பெயிண்ட் எல்லாம் அடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். சரி, அதான் என்னடி இப்படி இருக்குன்னு எனக்கு பிடிக்கவே இல்லை. உண்மையாலுமே என்னடா மொட்டையே அப்படி வச்சிருக்காங்க. நல்லாவே எக்கச்சக்க ஒர்க் இருக்கு. இதுக்கெல்லாம் டிசைன் கொடுத்து இதுக்கெல்லாம் பாலிஷ் பண்ணி சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தேக்கு. பயங்கர காசு. இதெல்லாம் தேக்கு. சிலுவர்ல பைப்ல கொடுத்தா அழகா இருக்குல்ல. சிலுவர் அது நல்லாதான் இருந்திருக்கும். இதுவுமே மர டிசைன். இதுவும் மர டிசைனா இருந்தா நல்லா இருக்கும். அதனால அதுக்கோசரம் இப்படி கொடுத்திருக்கா. இதெல்லாம் வந்து என்ன ரெடி பண்ணதா வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ரெடி பண்ணி ஃபியூச்சர்ல ஆச்சுன்னா அப்ப அதெல்லாம் காமிக்கிறோம். சோ இங்க பாருங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி சின்ன கிராக் எல்லாம் வந்துருச்சு. நம்ம கேட்டதுக்கு வந்து இது வந்து ஏர் கிராக் தான். இது கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் வராம நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னன்னா நம்ம இன்ஜினியர் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 2 ஜாயிண்ட் வர இடத்துல வந்து மெஸ் மாதிரி வலை மாதிரி வச்சுதான் காங்கிரீட் எல்லாம் பூசினாங்க. நான் வீடு கட்டும் போதே வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து
அவங்க கட்டக்கூடிய வீட்டுக்கும் அந்த மாதிரி பண்ணி நல்லா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க பண்ணலையாட்டிக்குது, அதனால கிராக் வந்துருச்சு. நீங்களும் வந்து இப்ப இந்த ஹைட்டுக்கு எப்பயுமே செவுரு வந்து ஒரே லென்த்தா கட்ட மாட்டாங்கம்மா. கொஞ்சம் கட்டிட்டு அதுக்கு மேல காங்கிரீட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலதான் மறுபடியும் கட்டுவாங்க. இப்ப கீழே இருக்கிற அந்த செங்கலுக்கும் அந்த காங்கிரீட்டுக்கும் நடுவுல தான் கிராக் வரும். சோ அந்த இடத்துல வந்து மேல சிமெண்ட் பூசும் போது இது வலை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல பூசுவாங்க. அப்படி பூசினாங்கன்னா அந்த கிராக் எதுவும் வராது. நான் வந்து எதுவுமே பார்க்கலாம் எனக்கு தெரியாது. சோ எனக்குமே இன்டெப்தா எதுவும் தெரியாது. மேக்ஸிமம் இது நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் இல்ல பில்டிங் கட்டுற நிறைய எக்ஸ்பர்ட் எல்லாம் பாப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச மினிமமான நாலேஜ் தான் உங்களுக்கு. நீ அதுல வந்து படிச்சிருந்த இன்ஜினியர், கட்டட இன்ஜினியரா படிச்சிருந்திருக்கலாம், நாமளே வீடு கட்டிருக்கலாம். என்ன பண்றது, டெக்ஸ்டைல் படிச்சு வீணா வேஸ்ட் அது. அத சொல்லிடலாமா? சோ இங்க வரும்போதே வந்து ஒரு பெரிய விண்டோ, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு அடையாளமே வந்து இந்த விண்டோ தான். நல்ல ஒரு பெரிய விண்டோ, நல்ல எப்பயுமே வந்து நம்ம வீடு வந்து வெளிச்சமா இருக்கும். வீடை சுத்தியுமே வந்து நல்ல எம்டி ஸ்பேஸா இருக்கிறதுனால வந்துட்டு நல்ல காத்தோட்டமாவும் இருக்கும். அது செம காத்து நல்லா வரும். இப்ப காத்தே அவங்கள எல்லா காத்தையும் முன்னே வந்துட்டு வச்சு இப்ப காத்து சுத்தமா இல்ல. இது பாருங்க கபோர்டு, இது நாங்க இது அடிச்சது ஸ்கிரீன், இது என்னது அடிச்சாலும் இப்பதான் மேல ஏறும்போது ஸ்கிரீன் வெளிச்சமா இருக்குதுன்னு இப்படி இருட்டா இருக்குன்னு இழுத்து விட்டே பிடிக்கின்னு விழுந்துருச்சு. அது ஸ்கிரீன் வந்து ரொம்ப ஹெவி ஸ்கிரீன், 11 அடி ஸ்கிரீன், வெயிட்டே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ. அதனால தாங்கல, அதனால தாங்கல. ரொம்ப ஹைட்டா இருந்தனாலே அவங்க கஷ்டப்பட்டு அடிச்சாங்க. மறுபடியும் நம்ம பாத்துக்கலாம். நல்லா நல்லா ஹெவியா அடிச்சுடுங்க. இப்ப வந்து பாருங்க, இப்ப மேல வந்ததுமே மேல ஏறினதுமே 2 பெட்ரூம் தான். இப்ப ரூம் கட்டலாமே. இது ஒரு ரூம், இது ஒரு ரூம். இப்ப இந்த ரூமுக்கு போடுவான். இது போலமா மேல இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இது போய் காட்டலாம் வாங்களே. இது வந்து போனஸ் பெட்ரூம் தான். இத வந்து அவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லாம் இது போட்டு சென்னையில தான் இருக்கிறா. வந்தா இந்த ரூமை யூஸ் பண்ணுவான். இது வந்து பெரிய ரூம், போனஸ் ரூம். இப்ப வந்து அந்த ரூமுக்கு தேவ்னஸ் ரூமுக்கு அதுக்கு போயிடலாம். இது ரெண்டுலயுமே வந்து பாத்ரூம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். தேவ்னஸ் கீழே தான் படுக்கிறான், இருந்தாலும் ரூம் இது. சோ இந்த இடத்துல வந்து வாஷ் பேசின் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஹைட்டா கட்டிட்டாங்க, இவ்வளவு ஹைட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கீழே இறக்கி இது பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வாஷ் பேசின் மாதிரி வரும். வச்சு கண்ணாடி வச்சா சூப்பரா இருக்கும். கண்ணாடி வச்சு அதெல்லாம் என்ன ரெடி பண்ணல, அதெல்லாம் என்ன பண்ணாலும் ரெடி பண்ணனும் அப்படியே. சோ நெக்ஸ்ட் ஏர் ரூமுக்கு போலாமா? போலாம். இந்த ரூம் கட்டி வச்சு இந்த ரூமுக்கு போலாம். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரூமோட சைஸ், எல்லா ரூமோட சைஸுமே வந்து நான் டெக்ஸ்ட்ல வந்து சைட்ல கொடுக்குறேன். சோ எல்லாமே ப்ராப்பரான சைஸ், இன்ச்சஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன். சோ இது வந்து என்ன ரூம், இதுவுமே வந்து செல்ஃப் தான் வச்சிருக்கோம். அந்த ரூமுக்கும் சரி இந்த ரூமுக்கும் சரி செல்ஃப் வச்சிட்டோம். ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து மேல வந்து கபோர்ட் அடிச்சுக்கலாம் மாதிரி வச்சிட்டோம். சோ இதுக்கு வந்து கட்டில்லாம் வாங்கல, கீழே வந்து ஃப்ளோர் பெட் போட்டோம். ஏன்னா தான் படுத்துக்கிறாங்க. இது வந்து சும்மா போட்டு வச்சிருக்குது. வெயில் காலத்துல ஏசி தான் இங்க படுத்தாங்க. அந்த காத்துக்கு தான் அடிச்சு கீழே வந்து பாருங்க உடஞ்சிட்டு போயிடுச்சு. ஒரே ஒரு காத்து தான். ஒரு காசு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் பக்கம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படியே இருக்குது. இங்க மாட்டி இருந்த ஏசி மேல இருந்த அவுட்லெட் வந்து கீழே விழுந்து அப்படியே போய் இங்க வந்துருச்சு. இந்த ஸ்டெபிலைசர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் ஏசி இன்னமும் உள்ள வந்திருக்கும். ஸ்டெபிலைசர் இருந்ததுனால தடுத்து வெளியில தொங்கிட்டு இருந்தது. அந்த இருந்தா நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். ஏசியே அவ்வளவுதான் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிருச்சு. இது இன்னும் செலவு பண்ணா எவ்வளவு ஆகும்னு தெரியல, பாப்போம். எப்படி என்னுடைய கருத்து வந்து ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். ஃபுல்லா அவுட்லெட் ஃபுல்லுமே அவுட், எல்லாமே அப்படியே உளுந்து நொறுங்கிருச்சு. அது வேஸ்ட் தான். வேற ஒரே காத்துக்குதான் அதே மாத்துன்னு சொல்ல, அப்படியே தலைகளை மாத்துன்னு சொல்ல, அப்படிதான் ஆகி போச்சு. தலைகள் மாறிடுச்சு. அது இப்ப இங்க படுக்கிறதுல கீழே தான் படுத்துக்கிறாங்க. அந்த ரூம் பூட்டி தான் வச்சிருக்கிறோம். சோ இது வந்து எங்களுடைய வாஷ் பேசின் ஏரியா. இந்த இடத்துலயும் பெரிய ஒரு சிங்க் மாதிரி வரும். இந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஸ் மாதிரி வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அங்க பாத்ரூம் வந்து காமிச்சிடறேன். பாத்ரூம் என்னடா பாத்ரூம்லாம் காமிக்கிறேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா பாத்ரூமே ஒரு பெரிய பட்ஜெட் நம்ம பாத்ரூமுக்குன்னு ஒதுக்குவோம். சோ அதுக்குமே நிறைய எப்படி சொல்றது, ₹1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அதுவுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ நம்ம எல்லாமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான். நான் அம்மா அப்பா அண்ணன் எங்களுக்கு எல்லா ரூம்லயுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சிருக்கோம். ஒரே ஒரு காமன் டாய்லெட் வெளியில வச்சிருக்கோம். அது ஒண்ணுதான் இந்தியன் டாய்லெட். எல்லாமே வந்து இந்த மாதிரி செவுத்துலயே அட்டாச் பண்ற டைப்பு. நான் வைக்கும் போது இதெல்லாம் வேண்டாம், இது தாங்குமா என்னன்னு தெரியும், பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, தாங்குது. ஆனா என்ன, இந்த பாத்ரூம் வாட்டர் கனெக்ஷன் தான் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் போல. தண்ணியே போகாது, தண்ணியில ப்ரெஷருமே இல்லை. இங்க பாருங்க,
இது இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இது இதுல அழுத்தினோம்னா தண்ணியே தண்ணியே போக வராது. மாட்டேங்குது. எல்லாம் அடைச்சிருக்கு, தண்ணி தொழுண்டு தான் வரும். அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணாத சும்மா பூட்டி தான் வச்சிருக்கிறோம். ஆமா. எல்லாமே புசுன்னு தான் இருக்குது. இல்ல பாத்ரூம் எல்லாம் ஓகே தான். வாட்டர் ப்ரெஷர் கம்மியா இருக்கு. அது இன்ஜினியர் குத்தம் கிடையாது. எப்பயுமே மேல வாட்டர் டேங்க் இருக்குன்னா கீழ் ஃப்ளோர் ப்ரெஷர் கம்மியா தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல நல்ல ப்ரெஷர் இருக்கு. கீழே நல்ல தண்ணி கீழே வந்து ப்ரெஷர் கம்மி. நமக்கு ப்ரெஷர் வேணா மோட்டர் இருக்கு, ப்ரெஷர் மோட்டர். அது வச்சோம்னா சூப்பரா வரும். ஆனா அது 40,000 50,000 ஆகும். அதனால அது வேண்டாம். மேல வந்து ஷவர். இது இந்த பைக்குமே வந்து நல்ல பைப்பா பிராண்டா வாங்கி போடுங்க. நாங்க ஜாகுவார் தான் வாங்கி போட்டிருக்கோம். ஜாகுவார் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஜாகுவார் வந்து நல்ல கம்பெனி. ஆனா அதுவே எங்களுக்கு 2 மாசத்துல போயிருச்சு. வாங்கி ஒரு 2 மாசம் கூட அவ்வளவு போயிருச்சு. கையோட பத்திருச்சு. மறுபடியும் மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி இருக்கோம். நல்லதா பார்த்து போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? எங்க வீட்டுல ஃபுல்லுமே உப்பு தண்ணி. அதனால எங்க பார்த்தாலும் இங்க பாருங்க எல்லாமே உப்பரிச்சுதான் இருக்குது. எங்களுக்கு எல்லாமே செவரிகள் எல்லாம் உப்பரிச்சிருது. எல்லாமே உப்பு தண்ணிங்கிறதுனால இங்க பாருங்க ஃபுல்லுமே எல்லாம் உப்புப்பா இருக்கு. அதுக்குமே சம்திங் ஏதோ பிஹெச் மெயின்டைன் பண்ற ஒரு மோட்டார் மாதிரி எதுவும் இருக்காமா. அது கேட்டா 1 லட்சம் 2 லட்சம் சொல்றாங்க. 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்றதுக்கு நம்ம வாரத்துக்கு ஒருக்கா தொலைச்சு விட்டுக்கிறது நல்லதுன்னு விட்டாச்சு. ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதையும் போட்டுக்கிறது நல்லதுதான். நல்லா செஞ்சாலும் சரி. ஏன்னா 4 ஆள செவரு வீட போயிடும். பாருங்க எப்படி ஆகி போச்சு. அதுக்குள்ள நல்லா உப்பரிச்சு செவரு பூரா இதாகி போச்சு எல்லாமே. உப்பு கண்டென்ட் இருந்தாலே வந்து பில்டிங் வந்து வீக் ஆயிரும். பில்டிங் அப்புறம் இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் எல்லாம் உப்பு தண்ணி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் போயிடும். பழைய வீட்டுல ஃபுல்லுமே நல்ல தண்ணி சூப்பரா இருந்தது. இது உப்பு தண்ணிங்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் இதாவது விளைக்கிற தொட்டி இல்ல உப்பு அரிச்சாலும் பூரா வெள்ளை வெள்ளையே தான் இருக்கும். உங்ககிட்ட நேரடி சொல்லி காட்டியே இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஹாலு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்கோம்னா 1400 2400 எனக்கு சரியா தெரியல. அவங்களுக்கு டெக்ஸ்ட்ல போட்டுறேன். 2400 இல்ல 1400 ஸ்கொயர் ஃபீட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே கட்டியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ஹாலு. இந்த ஹாலோட சைஸ் என்னன்னு நான் உங்களுக்கு டெஸ்ட்ல போட்டுறேன். அந்த கீழே ஆளுக்கு இதுல அதுல வந்து முக்காவாசி இது வந்து பாதியா ஆளுதான். பாருங்க பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து டிவி வைக்கக்கூடிய இடம். இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம டிவி வைக்கிறதுக்கோசரம் வச்சிருக்கோம். அப்ப நம்ம பேசிக்கலாம் இதெல்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுடைய பால்கனி. இந்த பால்கனியே வந்து ஏதோ மர வீட்டுக்குள்ள வர மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லுமே வந்து உட்டு டிசைன்ல தான் வந்து கீழே போட்டிருக்கிற டைல்ஸும் சரி, சைட்ல போட்டிருக்கிற வால் டைல்ஸுமே வரும். ஃபுல்லுமே உட்டுல தான் இருக்கும். இந்த பால்கனியோட டிசைன்ஸுமே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சைஸுமே வந்து நான் டெக்ஸ்ட்ல கொடுக்குறேன். பால்கனிக்கு 2 சைடுமே வந்து பெரிய ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். இந்த 2 சைடுமே வந்து கிளாஸ் வச்சிருவோம். இதெல்லாம் இன்னும் வைக்கல. அதனாலதான் இன்னும் இந்த ரூமை நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணல. ஏன்னா ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். கொஞ்சம் தவறுனாலுமே இதாயிரும். அதனாலதான் வந்து நாங்கள் இதை பூட்டி வச்சிருக்கோம். இதெல்லாம் இங்க கிளாஸ் இங்க வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடுப்பளவு கிளாஸ் வச்சிட்டோம்னா நல்லா தைரியமா இப்படி பிடிச்சிட்டு பார்க்கலாம். அதனாலதான் இந்த இடத்துல நாங்க இன்னும் வரல. இதெல்லாம் வந்து இன்ஜினியரோடைய காஸ்ட்ல தான் வரும். அவங்களே வச்சு தரல. வச்சு தந்ததுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. வீட்டுக்கு நம்மளுடைய லேண்டுக்கு வெளியில வந்து கரண்ட் கம்பம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்கின லேண்ட்ல பர்ஃபெக்டா வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே கரண்ட் கம்பம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி 2 கரண்ட் கம்பம் நம்மளுடைய லேண்டுக்கு வெளியிலேயே இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இங்க இருந்து இப்படி கை நீட்டினாலே சரி ஒயர் கம்பி வந்து கையில பட்டுரும். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இபி லைன்ல வந்து நம்ம எழுதி கொடுத்து இந்த எல் ஜாயிண்ட் வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம எக்ரி எட்டினாலுமே நம்மளால பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல வச்சாச்சு. ஆனா இதை நவுத்துறதுக்கே கிட்டத்தட்ட நம்ம 30,000 ரூபாய் பக்கம் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வீடு வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியில ட்ரைனேஜ் வசதி, கரண்ட் வசதி, ரோடு வசதி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியிலயுமே வந்து ட்ரைனேஜ் கிடையாது. ஃபுல்லா ட்ரைனேஜுக்குன்னு வந்து குழி தோண்டி அதுல வந்து ரிங்கு இறக்கி அதுக்குள்ளதான் தண்ணி விட்டுட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் முக்கியமான விஷயம். ட்ரைனேஜ் இருந்தா மட்டும் வாங்குங்க. இல்லைனாலும் வாங்கிக்கலாம். ஆனா நம்ம அதுக்கு ட்ரைனேஜ் வாட்டர் போறதுக்கான இது நம்ம செலவு பண்ணணும். ஸோ இது ஃபுல்லுமே வந்து நம்ம லோன்ல வாங்கி தான் கட்டியிருக்கோம். ஓன் காஸ்ட் போட்டுலாம் கட்டுற அளவுக்கு வசதி இல்லை. ஃபுல்லுமே ஹோம் லோன்ல தான் கட்டியிருக்கோம். நாங்க வாங்கியிருக்கிறது வந்து ஐஓபி பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் வாங்கியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ திங்க் 18%, 8%, 9% எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு கன்ஃபார்மா நான் இங்க போடுறேன். 9%ன்னு நினைக்கிறேன். ஸோ லோன் வாங்குற ப்ராசஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இடத்தோடைய பட்டா கேட்பாங்க, பத்திரம் கேட்பாங்க, இந்த இடம் எல்லாமே எக்ஸ்ட்ரா என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்குன்னு கேட்பாங்க, நம்மளோட இன்கம் கேட்பாங்க, ஐடி ஃபைல் பண்ணியிருக்கலாம்னு கேட்பாங்க, அப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு,
நம்ம டோட்டல் என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ எல்லாமே கேட்பாங்க. நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்து கரெக்டா இருக்குன்னு பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி லோன் வாங்கி நம்ம எப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. நமக்கு எல்லாமே ப்ராப்பரா இருந்ததுனால நமக்கு லோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பக்கம் லோன் தான் எடுத்திருக்கோம். 25 வருஷத்துக்கு வந்து நம்ம லோனே கட்டணும். ஸோ ப்ராப்பரா உங்களுக்கு லோனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்லயே வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நல்ல ஒரு பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா அவங்களே நல்ல ஐடியா தருவாங்க. அடுத்து வந்து தியேட்டர் ரூம் கட்டியிருக்கோம். வெறும் தியேட்டர் ரூம் கட்டி வச்சிருக்கிறோம். டிவில அங்க யாருமே பார்க்க முடியாது. தியேட்டர் ரூம்ல வந்து படம் பார்க்க போறாங்களா? ஒரு தியேட்டர்ல படம் பார்ப்பாங்க, டிவி தான் பார்க்க மாட்டாங்க. இது வந்து கட்டி அப்படியே வச்சிருக்கோம். இந்த ரூம் வந்து தியேட்டருக்காக நம்ம வச்சிருக்கோம். இல்ல எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணல. எதுவுமே கிடையாது. பழைய இது சைக்கிள் கட்டிலு அதெல்லாம் தான் வச்சிருக்கோம். அப்புறம் இங்கதான் வந்து மெயின் அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க வரும். சோ இந்த இடம் இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. ஒரு ரூம் அப்படியே ஃப்ரீயா சும்மா போட்டு வச்சிருக்கிறோம். இது ஒரு ஃபேன் போடுங்க. ஆமா, இது இந்த ரூம் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹோம் தியேட்டர் எல்லாமே இங்க வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நம்ம அரேஞ்ச் பண்றதுக்காக வச்சிருக்கோம். ஆமா, இதுக்கு 2 ஃபேன் வேணும் மாட்டது. ஆக்சுவலா தியேட்டர் ரூமுக்கு வந்து ஃபேன் போடக்கூடாது, ஏசி தான் போடணும். ஏசி போடணுமா? சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஃபேன் ஓடுச்சுனா. அதோ சாமி. சரி சரி, ஓகே. இந்த ரூம் நீங்க பாத்தீங்க, இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. வெளியே போய் பாப்போம் வாங்க. பாருங்க, உள்ள இருந்து வந்ததுமே துவைக்கிற கல் போட்டுருக்குறோம். கல் நல்லா பெருசாவே போட்டுட்டாங்க. இல்லை காலி மாதிரி வச்சுட்டு இதெல்லாம் நம்ம மிஷின் போட்டு துவைச்சிக்குவேன். கல் மீதி இருந்ததுன்னு இந்த கல்லெல்லாம் ஒட்டி கொடுத்து சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாங்க. பைப் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பைப் தான் ஃபர்ஸ்ட், இந்த பைப் தான் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து ஒன்றை இந்த கல் இப்போ போட்டங்காட்டியும் ஒன்றை பைப்பு மாட்டிக்கிச்சு. அதனால எங்களுக்கு துவைக்கிறதுக்கே ஒரு பைப் போட்டுக்கணும். 2வது நான் கேட்டேன், 2வது ஒரு பைப் இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. சௌரியமா இருக்குது. இப்படி நம்ம இப்படி துவைச்சோம்னா இப்படியே நம்ம தண்ணி வச்சு இது பண்ணிக்கலாம். அது நம்ம சௌரியத்துக்கு கேட்டக்காட்டியே சேர்ந்து பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. வந்து வாஷிங் மிஷின்ல தான் துவைப்போம். நிறைய பேர் யோசிப்பீங்க, அதான் வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறதுலாம் எதுக்குன்னு நிறைய பேர் துவைக்கிறாங்க. வேணும் நமக்கு கல்லு கண்டிப்பா வீடு வேணும். கல்லு வச்சிருங்க. வீடு நம்ம கட்டணும்னா உரலமி எப்படி இருக்குதோ உரலமி நமக்கு மெயினுங்க மாதிரி துவைக்கிறதுல நமக்கு மெயினா வேணும். நம்ம கால் மீதி இதெல்லாம் நம்ம மிஷின்ல போட முடியாது. அதெல்லாம் கையில துவைச்சதான் பரவாயில்ல. அதனால கையில தான் கால் மீதி இந்த துணி இதெல்லாம் நான் துவைப்பேன். இதெல்லாம் கல்ல வந்துட்டு நம்ம போட்டுக்கிற துணி எல்லாம் வந்து வாஷிங் மிஷின்ல போட்டாலுமே கால் மதி கறி துணி அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம மிஷின்ல போட்டா கரண்ட் பில்லு இது மாதிரி நம்ம போட்டோம்னா கரண்ட் இல்லாத டைம் அந்த டைம்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொறு அழுக்கு செமையா போகுது. 2 அடி அடிச்சாலும் சூப்பரா. மிஷினுக்கு இதுதான் நமக்கு எசுதான். இது மேக்ஸிமம் வந்து நீங்க வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து கருங்கல்லாம் வைங்க. மாவு கல் சேம் இதே மாதிரியே மாவு கல் இருக்கு. மாவு கல் வந்து நம்ம அடிக்கடிக்க உடைஞ்சு போயிரும். இதாயிருக்கும், அழுக்கு போகுது. இது கருங்கல், நல்ல கருங்கல்லு. இந்த மாதிரி நல்லா வாங்குங்க. பெரிய கல்லு. பாவம் நாக்கு தலிச்சு அவன் தூக்கிட்டு வரதுக்குள்ள இந்த கல்ல ஒரு 6 பேர் இந்த கல்லை மட்டும் தூக்கிட்டு வந்தோம். பெரிய கல்லு கீழே வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு பாருங்க. பாவம் அவங்க வேலை செஞ்சீங்க. அது மட்டும் இல்லாம நார்மலா எல்லா இடத்துலயும் இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து வீடு வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வச்சோம். ஆமா, வீடு வேலை எல்லாம் முடிஞ்சு டைல்ஸ் வந்து எக்கச்சக்க டைல்ஸ் வந்து அந்த டைல்ஸ் எல்லாம் எடுத்து அழகா இங்க பாருங்க எல்லாம். சோ நல்ல ஒரு பிரீமியம் லுக்ல வந்து சூப்பரா இது பண்ணிருக்காங்க. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையாலுமே ஒட்டுவான்னு எங்களுக்கே தெரியுது. அப்புறம் அவங்களே ஒட்டி கொடுத்தாங்க. சரி ஒட்டுட்டோம். கல்லதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. ஆமா, கல்லு நிறைய மீதி போச்சு. அது காம்பவுண்ட் செவத்துக்கு இதெல்லாம் கூட வெளியெல்லாம் ஓட்டிருந்தா அழகா தான் இருக்கும். நிறைய வேஸ்ட் பண்ணி ஒட்டவே இல்லை. நிறைய மிச்சமாயி அவங்களே எடுத்துட்டே போயிட்டாங்க. அதெல்லாம் என்ன கணக்குன்னு எங்களுக்குமே இன்னும் புரியல. ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம இதுலதான் வாங்கியிருப்பாங்க. மிச்சமாயிருச்சு, அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அது நம்மளுடைய பட்ஜெட்ல இருந்து அவங்க கழிச்சுக்குவாங்களா அது என்னன்னு இது வரைக்கும் இன்னும் நாங்க ஃபைனல் பேமெண்ட் ஃபைனலா இன்ஜினியரும் நாங்களும் உட்காந்து இன்னும் எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணல. சோ அது பண்ணாதான் தெரியும். அதெல்லாம் வந்து நான் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். சோ இங்க வந்து நம்ம என்ன கல் போட்டிருக்கோம்? கூலிங் கல் போட்டுக்கிறோம். கூலிங் டைல் தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து டைரக்டா இது கீழே என்ன இருக்கு? கிச்சன் இருக்கு. இது கீழயா? ஆமா. என்ன வந்து எத்தனை 6 மாசத்துக்கு மேல ஆச்சு, கீழே என்ன இருக்குன்னு கூட தெரியாம இருக்கு. எதுவுமே யோசிக்க நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டா வந்து கிச்சன் இருக்கு. கிச்சன் ஆல்ரெடி ஹீட்டான பிளேஸ். ஸோ இந்த டைல்ஸ் போடாம நார்மல் ஒரு இது போட்டோம்னா இன்னும் ஹீட் அதிகமாகும். ஸோ அதனால இங்க மட்டும் பட்ஜெட்டு கருதி மேலையுமே போடணும்னு தான் ஐடியா பண்ணோம். ஆனா பட்ஜெட் அதிகமா போகும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு மட்டும் நாங்க வந்து கூலிங் டைல் போட்டுச்சு. கூலிங் இது டைல்ஸ் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு உண்மையாலுமே. போட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டிசைன்ல வெள்ளை கல்லா போடாதீங்க, கலரா போடுங்க. ஏன்னா அழுக்கு அப்படியே தெரியுது. ஆமா பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அழுக்கா இருக்கு. நம்ம பார்க்கும் போது ஒயிட் நல்லா பிரீமியமா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு தாட்ல நம்ம வாங்கிடுவோம். ஆனா நம்ம வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு தெரியும் அதோடைய இம்பாக்ட் எல்லாம் எந்த மாதிரி, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதுதான் வந்து ஒரிஜினல் கலரு.
நம்ம இங்க வந்து லைட்டா மண்ணு வந்தாலுமே சரி அப்படியே டெபாசிட் ஆயிரும். ஏன்னா இங்க கீழே சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல போய் மண்ணெல்லாம் டெபாசிட் ஆகி அந்த இடமே அப்படியே கலரே இதாயிரும். தண்ணி ஊத்தி பாருங்க எப்படி இருக்கு இந்த இடம். அப்படி சின்ன அந்த ஊத்தக்கூடாது லைன் தினேஷ். எல்லாம் full ஆ அப்படியே அழுக்காயிரும். இல்ல இப்படி இந்த இடத்துல எல்லாம் பாருங்க நம்ம டைல்ஸ் கலரே மாறி போச்சு. கலரே மாறிடுச்சு. கொஞ்சம் செலவு தண்ணி ஊத்தி தேய்ச்சி கழுவணும். ஸோ இந்த இடம்லாம் பாருங்க, நம்ம அதுக்காக தான் வந்து ஒயிட் கலர் வாங்கக்கூடாதுங்கிறது. நல்ல ஒரு டார்க் கலரா ப்ரீமியமா நிறைய கலர், எக்கச்சக்க கலர் இருக்கும். அப்படி நம்ம கலர் அந்த மாதிரி மாத்தி போடுவாங்க. கலரானதா வாங்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கேரளா ரூஃபிங் மாதிரி நம்ம பிளான் பண்ணி இப்போதான் வந்து நம்ம சொல்லி இருக்கோம். இது எப்படியும் ஒரு 1 மந்த்ல வந்து இதை நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. எப்போ போறேன்னு சொல்லியிருக்காங்க அட்டை. அப்பா கேட்ட அப்பாவே 5 நாள் ஆகும் அப்படின்னாரு. ஆர்டர் கொடுத்துட்டாரு. அதான் இந்த இடத்துல ஃபுல்லுமே வரும். இந்த எட்ஜ் வரைக்கும் நமக்கு வரும். ஏன்னா கதவுக்கு சார்ல இப்படி தண்ணி உள்ள வந்தது. இப்ப சும்மா லேசா மழை பெச்சு உள்ளுக்குள்ள தண்ணி போத்துக்குச்சு. அதெல்லாம் வந்து நம்ம இங்க அட்டை இப்படி இறக்கணும்னா தான் தண்ணி வந்து உள்ளுக்குள்ள கதவுக்கு பாதிக்காது. தண்ணி உள்ள வராதுச்சுக்காங்க. தண்ணி உள்ள வந்துருது. ரவை மழை பெஞ்சு காத்தடிச்சுன்னா தண்ணி உள்ள சல்லுன்னு வந்துருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டோர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த டோர் வந்து நம்ம போடும் போது எப்படி இருந்துச்சு? கலர் நல்லா இருந்தது பாருங்க. நல்லா வெளுத்து போச்சு வெயிலுக்கு. அதுக்கும் டைரக்ட் சன்லைட் வந்து படுறதுனால கலர் வந்து வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் கூட அவ்வளவு. ஆமா, அதுக்குள்ள கலர் வந்து ஃபேட் ஆயிடுச்சு. கலர் மாறி டோர் வாங்கும் போது 20 வருஷத்துக்கு வாரண்டி, 30 வருஷத்துக்கு வாரண்டி, லைஃப் ஃபுல்லா இது வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் கொடுப்பாங்க. ஆனா இங்க பாருங்க ஒரு 7 மாசம் கூட அவ்வளவு ஃபுல்லா ஃபேட் ஆயிடுச்சு. ஒரிஜினல் கலர் வந்து இங்க பாருங்க இந்த லைன்ல எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஃபேடான கலர் எப்படி இருக்கும்னு. வெயிலுக்கு வெளுத்துருச்சு. சோ நாம அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் மாதிரி கட்டி விட்டோம்னா இந்த இது டைரக்ட் இம்பாக்ட்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஒரு ஸ்கிரீன் நம்ம அட்டப்படி ஆக்கி இருந்தா கூட சரியா இருக்கும். லைட் சன்லைட் இங்க இருந்தானே நேரா அடிக்குதுல, ஒரு டேரா துணி மாதிரி விட்டுருந்தா கூட ஆகிருக்கும். இன்னும் வாசல் வண்டியே எல்லாம் போறது வாட்டி ஐடியா. சூரியன் கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு ஆமா அந்த மாதிரி. ஆமா இது வந்து இருக்கிறத காப்பாத்திக்கிறதுக்கோசரம் இனிமேல் ஸ்கிரீன் போட்டுக்க வேண்டியதான். மெயினா வந்துட்டு நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காகவே இந்த இடத்த நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. சோ மேக்சிமம் நீங்க வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துல பைப் பக்கத்தாலே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே வந்து பக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அம்மா கை பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சரி ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு துணிக்காய போடுற கம்பியை பத்தி நம்ம பாப்போம். வேற கம்பிக்கு வாங்கி கட்டணும் தெரிஞ்சுக்க. துணிக்காய போடுற கம்பி வேற கம்பி கட்டணும். நம்ம வீட்டுக்கு வந்த புதுசுல வந்து இந்த துணிக்காய போடுற கம்பியே வைக்கல. எங்க அப்பா வந்து துணிக்காய போடுற கம்பி எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவே இல்லை. இந்த செவுத்துலதான் காய போட்டுட்டு இருந்தோம். இன்ஜினியரோடைய கணக்கு வராதுன்ட்டாங்க. நாங்க வந்து இன்ஜினியர்கிட்டே சொன்னோம்னா இந்த துணிக்காய போடுற கம்பியில என்ன வைக்கலைங்களா, என்ன கணக்கு அப்படின்னு கேட்டோம். அவர் வந்துட்டு இது எங்களுடைய இதுல வராது, வரம்புக்குள்ள வராது, இங்க வரம்ப தாண்டி போகுது அப்படின்ட்டாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம தனியா வந்து லேத்து பட்டறையில சொல்லிதான் வச்சோம். இந்த கம்பிக்கே கிட்டத்தட்ட 4000 ரூபாயோ 4500 ரூபாயோ சம்திங் ஆயிருச்சு. அவங்க வந்து பட்ஜெட்ல வராதுன்னா சோத்தாக்கி குழம்பு வைக்காத வெறிஞ்சோறு போட திங்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், குழம்பு வச்சா சோறாக்கணும், எல்லாம் கட்டி கொடுத்து கம்பி வைக்க மாட்டேன் இதை வைக்க மாட்டேன்னா கேக்கு நாம தான் கேட்கணும். எப்படி நீங்க வைக்கல இதான் எனக்கு தெரியாது. இப்ப சொல்றது எனக்கே தெரியல. நானும் விட மாட்டேன். கேட்டுருப்பேன் எனக்கு தெரியாது. எதுவுமே என்ன சொல்லவே இல்லை. நம்ம ஹோம் பட்ஜெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா போடுற அமௌண்ட் தான் இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய இது வந்து தனியா வரும்னு அதெல்லாம் நிறைய தனியாவே நம்ம பண்ணிருக்கோம். அல்ல பெயிண்ட் அடிக்கிற வேலையா அவங்க வேலைதான். இப்ப அப்பா வந்து சரி வெளியே கேட்டுதான் துருப்பேறுதுன்னு இப்ப எங்க செலவுலதான் இப்ப வெளியே கேட்டாலும் உங்க பெயிண்ட் அடிச்சிருக்கோம். பார்ட் 1ல வந்து நீங்க வீட்டுக்கு அந்த கதை பாத்துருப்பீங்க. இப்ப பெயிண்ட் அடிச்சிட்டோம். அது எப்படி அடிச்சிருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோலயே காமிக்கிறேன் பாருங்க. உங்ககிட்டதான் கேட்டிருந்த கலர் டிசைன்ல சொல்லுங்க. படிச்சிருக்கு சூப்பரா தான் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குது. அதை பார்த்துட்டு நீங்களும் எப்படி எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரி. சோ இந்த படிக்கட்டை பத்தி நீயே சொல்லுமா. படிக்கட்டுனா நம்ம செங்கல் வச்சு கட்டினா எவ்வளவு செங்கல் வேஸ்ட் ஆச்சுங்க. அழகா செங்கல் வச்சு கட்டி இந்த டைல்ஸ் கல்ல நிறைய வேஸ்ட் ஆச்சு. ஒட்டி இருந்தா அழகா இருந்திருக்கும். வேண்டாமா உங்களுக்கு சும்மா ஒரு படிக்கட்டா கட்டி இருந்தா கூட பரவாயில்ல. உங்களுக்கு வெயிட் தாங்காதுமா இரும்பு படி போட்டு பாருங்க. மழை பெஞ்சா துருப்பேறி போச்சு. இது எங்க வந்து நம்ம நாளைக்கு தாங்க, இது தாங்கவே தாங்காது. அதிகபட்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அவ்வளவுதான் வருவான். காலு வச்சு அப்புறம் உடக்குன்னு உள்ளந்தா என்ன ஆகும்போது எங்களுக்கே தெரியல. என்ன அது செஞ்சிடவே தெரியல. இன்ஜினியர் வருவாரு, நாங்க இன்னும் கணக்கு முடிக்கல.
இன்னும் மேல் படி காட்டுறோம் பாருங்க. நீங்க இன்னும் அவ்வளவுதான் மேல, நாங்க அதுதான் மேலே ஏறதுல. ஆக்சுவலா நீங்க இந்த மாதிரி வீடு கட்டும் போது வந்துட்டு நிறைய பேர் காஸ்ட் கட்டிங்காக அப்புறம் பில்டிங்கோடைய ஸ்ட்ரென்த்துக்காக வந்துட்டு காங்கிரீட் படிக்கட்டு வேண்டாம், இந்த மாதிரி இரும்பு படிக்கட்டு வச்சுக்கலாம், இல்ல எஸ்எஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்ட்ரென்த் தாங்காதுன்னு சொன்னா ஸ்ட்ரென்த் தாங்குற மாதிரி எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டுங்க. நீங்க இரும்பு படிக்கட்டு மேக்ஸிமம் நீங்க தவிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இங்க பாருங்க, நம்ம வந்து வீடு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு கட்டல. வீடுங்கிறது வந்து ஒருக்கா கட்டினா அவ்வளவுதான். நம்ம அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு தான் நம்ம கட்டுவோம். சோ அதெல்லாம் இதை நம்ம அடிக்கடி மாற்ற முடியாது. இதெல்லாம் ₹1 ₹2 காரியம் கிடையாது. இந்த படிக்கட்டே கிட்டத்தட்ட நமக்கு 40,000 50,000 பக்கம் சொன்னாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நம்மளால மாற்றவும் முடியாது. சோ அதனால வந்துட்டு நீங்க காங்கிரீட்ல கட்டுறதுதான் பெஸ்ட்டுக்கு பெஸ்ட். எங்களுக்கு பழைய வீட்டுல நீங்களே பாத்துருப்பீங்க, வெளியே அப்படி படி வச்சு கட்டியிருந்தோம். எவ்வளவு சூப்பரா இருக்குது. இதுக்கெல்லாம் கூட அப்பாதான் இருந்தாங்க எல்லாமே. இவங்க ஊன்னு எல்லாம் அந்த இன்ஜினியருக்கே இவங்க ஜாதகமா அவங்க பேச சரி சரின்னு கேட்டு எல்லாம் இரும்பு படி வச்சு இப்ப துருப்பேறி போய் எல்லாம் நல்லாவே இல்லைன்னா இதுக்கு பெயிண்ட் கை வச்சோம்னா எவ்வளவு பணமாகும். அதான் இதெல்லாம் அவங்க செலவு தான், அதெல்லாம் அவங்களே செஞ்சு கொடுத்து நாங்க கம்பெனி இது விட்டுருக்குறோம். இதெல்லாம் நம்மளால வச்சுட்டு தாங்க முடியாது, செய்ய முடியாது. இன்னும் மேல போய் பார்க்கலாம். இந்த படி நீங்களே பாருங்க, அதுக்குள்ள வெளுத்து போச்சு கலரு. சோ நெக்ஸ்ட் படி ஏறி வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி சின்னதா ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஈவினிங் டைம் எல்லாம் வந்து இந்த இடத்துல சும்மா அப்படி உட்காந்து அப்படியே நல்லா இருக்கும் பார்க்கலாம். எங்க வீட்டை சுத்தியுமே சூப்பரான சீனரிஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அருமையா இருக்கு பாருங்களேன். இப்பதான் மழை பெய்யுது. இது காடு தான், இது அடி காடு. வெள்ளை மாதிரி மடி விதைச்சிருக்கிறாங்க, செடியில நட்டுருக்காங்க. ஈவினிங் டைம்ல இங்க வந்து நம்ம உட்காந்தோம்னா வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். இந்த குயில் சத்தம் இது இப்ப எங்கேயே இந்த குயில் காணும். 4 தூத்த போன குயில இங்க ஓடி போயிடுச்சு. குயில் நேரம் கத்திட்டு குயில் அழகா இருக்கு நமக்கு. சோ மாடிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு சின்ன ஒரு இடம். சோ இங்க இருந்து நம்ம போறதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இரும்பு ஸ்டெப்ஸ் தான். சோ இந்த ஸ்டெப்புக்கும் கொஞ்சம் நமக்கு மன வருத்தம் இருக்கு. மன வருத்தம் என்ன அம்மாவே சொல்லுவாங்க. மன வருத்தம் கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்குது. இந்த ஸ்டெப்பு பாருங்களேன், இல்ல எப்படி அதுல நாளை ஏறுவனா யாருமே ஏற முடியாது. இப்ப நம்ம ஒரு விசேஷமே பண்றோம், நம்ம மேல ஒரு விருந்துக்கு நம்ம வச்சோம்னா மேல எல்லா பொருளும் மேலதான் கொண்டு போய் நான் செய்யணும். இந்த படியில எப்படி ஏறதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். நாங்க வந்து இன்ஜினியர் சொல்லி வச்சிருக்கோம், இந்த படியில எங்களுக்கு மாத்தி கொடுத்தே ஆகுன்னு சொன்னா. நான் வந்து போடும் போதே சொன்னேன், ஆனா இந்த படிக்கட்டு வேணாங்கன்னா 4 படிக்கட்டு தானே காங்கிரீட்லயே வச்சிருங்க, அழகா வச்சிருக்கலாம். அவ்வளவு டைம் சொன்னேன். நீங்க மேக்ஸிமம் மாடி யூஸ் பண்ண போறது இல்ல, எப்பயோ தானே போறீங்க. நம்ம மாடி யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணல, அது 2வது விஷயம். ஆனா வந்து படிக்கட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி நம்ம வச்சிருக்கணும். படி மாடிக்கு நம்ம யூஸ் பண்றதா வேணும். படி மாடி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணாத போறோம். எதோ ஏறுது நமக்கு சௌகரியமா இருந்தாதான் ஏறுதுல பயமா இருக்குது. அதுக்கோசரமே நான் மாடி வரும். அன்னைக்கு வீட்டை எடுத்துதான் மாடிக்கு வந்தோம். அதுவே பசங்க தான் ஒவ்வொன்னு வாங்கிட்டானுங்க. எனக்கு கைபிடிச்சா இருக்கிட்டாங்க. ஏன்னா பயமா இருக்குது. கொஞ்சம் ஒரே காலுதான் வைக்க முடியுது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு வாட்டர் டேங்குக்கு வைக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் இதெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. உண்மையாலுமே இந்த மாதிரிலாம் நீங்க வந்து சஜஷன் பண்ணாதீங்க. உண்மையாலுமே 4 ஸ்டெப் தானே இந்த மாதிரி வச்சிடலாம், 2 ஸ்டெப் தானே இந்த மாதிரி வச்சிடலாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு இதுக்கும் அதுக்கு என்ன ஒரு 5000 6000 டிஃபரன்ஸ் வருதுன்னா நீங்க நார்மல் ஸ்டெப்ஸே போட்டுருங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடிக்கு வந்திருக்கோம். உண்மையாலுமே ரொம்ப அழகான இடம், ஆனா கிளீன் பண்ணாம வச்சிருக்கோம். நாம இது கிளீன் பண்ண முடியாது, வேலைக்கு வரவங்க தான் கிளீன் பண்ணணும். நாம அவங்க வேலையை நாம செஞ்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் திட்டெல்லாம் உடைச்சுட்டு தீவனேஸ் எல்லாம் உடைச்சுட்டேன், எல்லாம் உடைச்சுட்டு அங்கங்க சேர்த்தி வச்சிருக்கிறோம். ஏன்னா தண்ணி போவாத எல்லாம் பாசம் முடிச்சு கிடந்து இப்பெல்லாம் காஞ்சிருக்கு பாத்தீங்களா கண்ணு. இது வந்து சுருக்கி போட்டு வச்சிருந்தாங்க. சுருக்கி ஒரு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி தான் போட்டாங்க. சுருக்கி போட்டு தண்ணி தேங்கிறதுக்கோசரம் வந்து வச்சிருந்தாங்க. தண்ணி எல்லாம் தேங்கி எக்ஸ்ட்ரா பாசமே பிடிச்சி அதனாலதான் சரி நம்ம உடைச்சு விட்டுறான்னு சொல்லி உடைச்சு விட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து கரெக்டா ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணுங்கிறதுனால நம்மளால கீழே கொண்டு போய் வைக்க முடியாது. அதனால அவங்க வரட்டுமே இங்க வச்சிருக்கோம். வெயிட்டிங் அப்படியே வச்சிருக்குது. மாடி நல்ல பெரிய மாடி. ஒரு 50 பேத்துக்கு டியூஷன் நடத்தலாம். டியூஷன் விருந்தே அழகா செய்வாங்க. விசேஷம் நம்ம இதுலயே சாமியார் பந்தல் போட்டு இதுலயே விருந்து வச்சுக்கலாம். படி மட்டும் நம்ம கரெக்டான படி போட்டு கொடுத்துட்டா விருந்தாலும் இதுலயே அழகா அருமையான இடம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்லயே வந்து பழைய வீட்டுல வந்து போர்ட்டபிள் ஸ்விம்மிங் பூல் வாங்கிருக்கோம், அந்த பலூன் மாதிரி. இப்ப வந்து வீட்டு மாடியிலேயே வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டி இருக்கோம். அதை பார்க்கலாம் வாங்க. கட்டிதான் வச்சிருக்கிறோம். தண்ணி விட முடியாது, தண்ணி விட அந்த பேருமே தண்ணி எங்க விட வெளியே வந்து இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்விம்மிங் பூல். இந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டலான்னு ஐடியா இருந்தது. ஆனா வந்துட்டு இன்ஜினியர் என்ன சொன்னாருன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் ஆகும், 5 லட்சம் ஆகும். அது மட்டும் இல்லாம பில்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ஹெவியா வீக் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டவே வேண்டாம், ஆசைக்காக இப்ப கட்டிடுவோம்.
ஆனா அது வந்து நம்ம என்ன ஒரு டைம் 2 டைம் குளிச்சுட்டு அது சும்மாவே தான் கிடக்கும். ஸோ அதனால வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து அப்படியே சும்மா விட்டுட்டோம். இது வந்து கரெக்டா கீழே வந்து பால்கனிக்கு இருக்கிற இடம். பால்கனி வந்து நம்ம ரூஃப் வந்துட்டு 9 அடி போட்டோம். அதுக்கப்புறம் இந்தாண்ட வெளியே இருக்கிறதெல்லாம் 11 அடி போட்டோம். அதனாலதான் வந்து இந்த இவ்வளோ இறக்கம் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸ்விம்மிங் பூல் அதுல நீச்சல் அடிச்சுட்டு வந்து இந்த இடம் வந்து வர்றது ஸ்விம்மிங் பூல் உள்ள கேப் விட்டுக்கிறோம். இது பாருங்களேன் இப்படி குறுக்கு இது வாசுபடி மாதிரி வச்சிருக்கோம். இந்த ஆள் வரலாம். இது வரத்துக்கும் வழி இல்லாத வங்கு மாதிரி உள்ள வச்சுட்டாங்க. எதுக்கு இல்லாத என்ன வைக்கலாம், செடி வைக்கலாங்கண்ணே. செடிக்கு வைக்கிறதா இதுல வைக்கலாம், அவ்வளவுதான். மாடி தோட்டம்னா இதுல வைக்கலாம். இல்ல சும்மாவே ஃப்ரீயா இருக்கட்டும், அழகா இருக்குது. என்ன இது எதுக்கு யூஸ்ஃபுல்னு எனக்கே புரியல. இருந்தாலும் இருக்குது, ஒரு அழகா இருக்கட்டும். ஆக்சுவலா வந்து இந்த செவுரு இல்லைன்னா நல்லா இருக்கும். இவ்ளோ பெரிய இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவ்ளோ பெரிய இடம் வந்து நமக்கு இப்ப வேஸ்டா தான் இருக்கு. வேஸ்டா போச்சு. இவ்ளோ இந்த செவுத்தை நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா இவ்ளோ பெரிய இடம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணலைனாலுமே யூஸ் பண்றதுக்கு எப்பயாவது. என்னன்னா இந்த திட்டு இல்லாத இருந்தா கூட இது சதுர வரும்ல கண்ணே. இது மேல பள்ளமா இருக்கலாமா? இல்ல அததான் பள்ளமா போச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த செவுரு எடுத்துட்டோம்னா இது ஃபுல்லா இந்த பாக்ஸ் ஃபுல்லா நல்லா இருக்கும், பெருசா சூப்பரா இருக்கும். அங்க செவுரு அதுல சுத்தி செவுரு ஏத்தி இருக்கணும். ஏத்தி இது ஃப்ரீயா விட்டுருந்தா நல்லா அகலமா நல்லா இருக்கும். இதே மாதிரி அகலம் இருக்கும் பாருங்களேன். எங்களுக்கு பார்த்தா பிட்டு பிட்டா தெரியுது. இதுதான் ஒரு நீளம் நல்லா பெருசா தெரியுது. இந்த நீளம் இங்க வந்து பாருங்க, இந்த சந்து இவ்வளவு கேப்பு, இந்தாண்ட இந்தாண்ட இவ்வளவு இடம் கேப்பு நிறைய இருக்குது. எல்லாம் வேஸ்டான மாதிரி தானே. ஏன்னா இதுல நம்ம எதுவும் போக முடியாது. வச்சா செடிக்கு இது வைக்கலாம், அவ்வளவுதான். இதுக்கு வேற ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. சமைச்சோம் அந்த அடுப்பு பாருங்க, வாங்கிட்டு வந்து அடுப்பை வச்சு ஒரு நாள் சமைச்சிட்டு அப்படியே விட்டோம். அப்படியே இருக்குது. கொஞ்சம் வெயிலெல்லாம் தாக்கமெல்லாம் குறையிட்டோங்க. தாக்கமெல்லாம் வெயில குறைஞ்ச வாட்டி மாடியில் சமைப்போம். எந்த படி ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் நம்ம இதா இருக்குது. கொஞ்சம் கிளீன் ஆயிட்டா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது சூப்பரா இருக்கும். கூடி சேர்ந்து வீடியோ மொட்டை மொழி நிறைய நம்ம வீடியோ எடுத்து போடுறோம், உங்கள்கிட்ட காட்டுறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா வரும். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 மில்லியன் வரதுக்கு வந்து இன்னும் ஒரு 1.5 லட்சம் பேர் வந்தா 1 மில்லியன் பெரிய அந்த கோல்டன் பிளே பட்டன் வாங்கிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா போராடிட்டு இருக்கோம். சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பர் கண்டென்ட்லாம் உங்களுக்காக நாங்க பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மாடியில் வச்சிருக்கிற வாட்டர் டேங்கை பற்றி பார்க்கலாம். இந்த வாட்டர் டேங்க் வந்து கிட்டத்தட்ட 20,000 கன அடி லிட்டர், ஐ திங்க் 20,000 லிட்டர் தண்ணி, 20,000 லிட்டர் பிடிக்கக்கூடிய 20,000 கன்ஃபார்ம் தெரியுமா? நீதான் 20,000 சொன்னீங்கல்ல, எனக்கும் தெரியல. நான் வந்து கன்ஃபார்ம் சொல்லிடுறேன். ஆமா, ஐ திங்க் 20,000 25,000க்கு மேல பிளஸ் பிடிக்கிற மாதிரி தான இதுதான் வச்சிருக்கோம். ஆமா, நம்ம சின்டெக்ஸ் டேங்க் வைக்கலாம்னு தான் யோசிச்சோம். ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல வந்து கிட்டத்தட்ட 5 ரூம் 6 ரூம் இருக்கு. அதுக்கெல்லாம் தண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கெல்லாம் வந்து சின்டெக்ஸ் டேங்க் வச்சோம்னா பத்தாது. அது இல்லாம கொஞ்ச நாள்ல அது நம்ம மாத்தி ஆகணும். செலவோட செலவா வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிடுறதான் பெஸ்ட்னு இதுவே பண்ணியாச்சு. இதுதான் பரவாயில்ல. இதுதாங்க நான் ஆதாரம் இப்படிதான் கட்டிடுவோம். நம்ம ஆயோட்லயே பத்தி நாங்க கட்டி இருக்கிறோம். இதுதான் பெட்டர். இதுதான் பரவாயில்ல. இதுக்கு வந்து கரெக்டா இந்த ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு போதும், இது கரெக்ட். ஏன்னா இது வந்து நம்ம எப்பயாவது வேற தான் ஏறுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் வைக்கிறது போதுமானதுதான். இதுக்கு போதும். இதுக்கெல்லாம் எது சொல்ல, டேங்க் போதும். இது யாரு போய் ஏதோ ஒரு தான் ஏறுவீங்க. சோ வாங்க எங்க ஏரியாவுடைய ஒரு சின்ன ஒரு இது பார்த்துட்டு வந்துடலாம். ட்ரோன் ஷாட். ஸோ இந்த வாட்டர் டேங்க்குக்கு வந்து ஓப்பன் இந்த வாட்டர் டேங்க்குக்கு வந்து ஃபைபர் டோர் தான் போட்டிருக்கோம். மெட்டல் டோர் போட்டோம்னா கொஞ்ச நாள்ல வந்து துருப்பேறி இதாயிரும். ஸோ அதனால வந்துட்டு ஃபைபர் டோர் போட்டோம். டேங்க்ல பாருங்க தண்ணியே இல்லை, போய் மாற்று பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா கிட்ட சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல வந்து வீடு கட்டுறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ் ஆகும். நான் இந்த வீடியோல வந்து பாசிட்டிவ்ஸ் சொன்னதோட நெகட்டிவ்ஸ் தான் அதிகமா சொன்னேன். நாங்க எந்தெந்த விஷயத்துல வந்து ஏமாந்தோம், பாதிப்படைஞ்சோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்க ஏமாறாம இருந்துக்கணும் அப்படிங்கறத தான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டு ஏமாறாம இருறா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அனுப்பிச்சு விட மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, டாடா பை. மாடியில என்ன சமைக்கணும் கமெண்ட் சொல்லுங்க, சமைப்போம். ஆமா, நீங்க வாங்க மாடியில சமைச்சால ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோல வந்து அம்மாவோட சாரி வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க.
இந்த சாரியுமே புது சாரி தான். இது ஆமா. எப்படின்னு மறக்காம இது சொல்லுங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. 2 சாரி எடுத்துங்களா, அன்னைக்கு கொடுக்கறது இன்னைக்கு 1. சரிம்மா, வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். ஓகே, பாய், see you.